அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி சிபிஎஸ்இ தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை செய்தது. நாடு முழுக்க ஒரே மாதிரியான தேர்வு என்று நீட் கூறப்பட்ட நிலையில் வினாத்தாள்கள் வெவ்வேறாக இருந்தது என்று கூறி மாணவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு நீட் தேர்வு முடிவை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இதனால் மருத்துவ மாணவர் சேர்க்கை தாமதமாகிறது என்றும், எனவே தடையை உடனடியாக நீக்க கோரியும் சிபிஎஸ்இ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்யப்பட்டிருந்தது. அதன் முடிவாக தற்போதைய செய்தியாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். நிரஞ்சன், நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. விரிவான தகவல்களை சொல்லுங்க. வேதவள்ளி, ஜூன் 8ஆம் தேதியே இந்த மருத்துவ படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை, அதாவது நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு சிபிஎஸ்இ நிர்வாகம் முடிவு செய்திருந்தது. ஆனால் அந்த வினாத்தாள்களில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றது. குறிப்பாக பிராந்திய மொழிகளில் ஒரு மாதிரியான வினாத்தாள்களும் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஒரு மாதிரியான வினாத்தாள்களும் வழங்கப்பட்டதாக புகார் இருப்பதாக கூறி மாணவர்கள் சிலர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த உத்தரவினை உடனடியாக தடை செய்ய வேண்டும். நீட் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடுவதற்கு அந்த தடையினை நீக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த தடையின் காரணமாக 11 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி சிபிஎஸ்இ நிர்வாகம் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் இந்த ஒரு மிக முக்கியமான இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய அந்த இடைக்கால உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிப்பதாக, அதாவது இந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு தற்பொழுது அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அது தொடர்பான ப்ராசஸிங், அதாவது அது தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதற்கு சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்கள் இந்த நீட் தொடர்பான, அந்த நீட் 2017 தேர்வுகள் தொடர்பான எந்த வழக்கினையும் விசாரிக்க வேண்டாம் என்றும் ஒரு மிக முக்கியமான உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் காரணமாக சிபிஎஸ்இ நிர்வாகம் இனி அடுத்தடுத்து நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடலாம் என்பதுதான் தற்பொழுது பொருள்படுகின்றது. வேதவள்ளி, நிரஞ்சன், ஏற்கனவே ஜூன் 8ஆம் தேதி சிபிஎஸ்இ நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தயாராக இருந்ததாக குறிப்பிட்டீங்க. இப்ப இந்த உத்தரவு வெளிவந்திருக்கிற நிலையில இனி நீட் தேர்வு முடிவுகள் எப்ப வெளியாகும் நாம எதிர்பார்க்கலாம்? அதை தொடர்ந்து இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையினுடைய நடைமுறைகள் எப்ப தொடங்கும்னு நாம பார்க்கலாம். நிரஞ்சன், தம்பி தமிழரசன், இது தொடர்பாக ஏற்கனவே சிபிஎஸ்இ நிர்வாகம் ஜூன் 13ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் இந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான தேதிகளை அவர்கள் தற்பொழுது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தின் தற்பொழுது இந்த தடை நீக்கம் உத்தரவு வந்திருப்பதன் காரணமாக நாளைய தினம் இந்த விஷயங்களில் அடுத்தடுத்து மேற்கொள்வதற்கான அனைத்து விஷயங்களும் இருக்கின்றது. ஏனென்றால் ஜூன் 8ஆம் தேதிக்கும் தற்பொழுது ஜூன் 13ஆம் தேதிக்கும் பெரிய அளவில் எந்த விதமான இடைவெளியும் அதிகமாக இல்லை. எனவே ஏற்கனவே அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலேயே நாளைய தினம் இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இல்லை என்றால் கூடுதலான சில கால அவகாசம் வேண்டும் என்று சிபிஎஸ்இ நிர்வாகம் சார்பாக நினைத்தால் இன்னும் 2-3 நாட்களில் வெளியிடலாம். ஆக மொத்தம் இந்த வாரத்திற்குள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பெரும்பாலும் நாளைய தினம் இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதுதான் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போலத்தான் சிபிஎஸ்இ நிர்வாகம் சார்பாக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர் சேர்க்கை தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக தொடங்குவதற்கான ஒரு கதவும் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்தடுத்து இதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கின்றது. மாநில அரசாங்கமும் இது தொடர்பாக மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். தம்பி தமிழரசன், நிரஞ்சன், இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் சிபிஎஸ்இ தரப்பிலிருந்து எது போன்ற வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டன? ஏனென்றால் வினாத்தாள்கள் வெவ்வேறாக இருந்தது என்று கூறி மாணவர்கள் தரப்புல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இதற்கு பதிலாக சிபிஎஸ்இ தரப்பிலிருந்து எது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? சிபிஎஸ்இ சார்பாக அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், ஏற்கனவே இந்த 11 லட்சம் மாணவர்களில் கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் ஆங்கில வழிகளில் கல்வி பயின்றவர்கள். 1 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வினை
ஹிந்தி மொழியில் எழுதியிருக்கின்றார்கள். 1.5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வினை ஹிந்தி மொழியில் எழுதியிருக்கின்றார்கள். மீதி இருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் குறைவான மாணவர்கள் ஒட்டுமொத்தமான பிராந்திய மொழிகளை சேர்த்து இருக்கக்கூடிய அந்த மொழிகளில் தேர்வு எழுதியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே மெஜாரிட்டி படி பார்த்தோம் என்றால் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என்பது அதிகப்படியாக இருக்கின்றது. பிராந்திய மொழிகளில் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆனால், அதாவது கொஸ்டின் பேப்பர் வெளியாகிவிட்டால் அது இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே ஒரு சீர்குலைத்து வரக்கூடிய ஆபத்து இருப்பதன் காரணமாகத்தான் சிறு சிறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதனை ஏற்கனவே சிபிஎஸ்இ நிர்வாகம் தாங்கள் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவினையை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதே மாதிரியான வாதங்களை தான் இன்றைய தினம் சிபிஎஸ்இ நிர்வாகம் சார்பாக முன்வைத்தது. இதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த தடையை நீக்கி தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மாணவர் நலன் சார்ந்த விஷயம் காரணமாகத்தான் சிபிஎஸ்இ அனைத்து விவரங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதில் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்கான தான் நாங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்துதான் நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து வருகின்றோம். அடுத்தடுத்தாக தொழில்நுட்ப கல்வி மற்றும் சித்தா உள்ளிட்ட இந்த விஷயங்களிலும் நாங்கள் இதே முறையை தான் கடைபிடிக்க வைக்கின்றோம் உள்ளிட்ட வாதங்கள் அனைத்தும் தெளிவாக முன்வைக்கப்பட்டது. அந்த வாதங்கள் அனைத்தும் சரியாக இருப்பதாக நீதிமன்றம் கருதி அடுத்துதான் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வேதவள்ளி.